எப்பா நான் மாவீரன் கிடையாது, நான் ஒரு தப்பை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கேன், அந்த தப்பை நீங்களாம் பண்ணாதீங்கடா, படிங்கடா, படித்து உருப்புற வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஓகே. 11:50 11:51 வரைக்கும் யுவராஜுக்கு கோகுல்ராஜ்னா யாருன்னே தெரியாது. அந்த கோயிலில் போய் என்ன ஒரு பையனும் பொண்ணு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் அந்த பையனையும் பொண்ணையும் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு நீ யார், நீ யார், நீ என்ன சாதி, நீ என்ன சாதி, அவ்வளோதான். கோகுல்ராஜ் கொல்லப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நியாயப்படுத்தினால தான் அந்த மாதிரி இருக்கான். அநியாயமாக ஒரு கொலையை செஞ்சவன் வந்து கண்டிப்பாக மாவீரன் கிடையாது. இங்கே மாவீரன் கொண்டாடப்பட வேண்டியது பாப்பா மோகன் மட்டும்தான். பணபலம், அதிகார பலம், படைபலம் எல்லாத்தையும் வந்து துச்சமாக தூக்கி போட்டுட்டு நான் நின்று இந்த கேஸை நடத்துவேன், என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாங்கல்ல, அந்த அம்மா தான். அவங்கள்ட்ட தான் வீரம் இருக்குது, உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா கோழைத்தனம். பரோலில் வெளிவரது வந்து சாதாரணமான விஷயம். ஒரு சிறை கைதி, ஒரு கன்விக்டட் பர்சனுக்கு இருக்க ரைட் தான் வந்து பரோலில் வெளில வருது. அதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பரோலில் வெளியே வந்த பிறகு இங்கே என்ன நடக்குது இந்த சொசைட்டியில், அதாவது அந்த ஏரியாவில் என்ன நடக்குது அப்படின்றதான் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. வெளில வராரு, அதாவது ஒரு மிகப்பெரிய கிரேவ் அஃபென்ஸை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பரோலில் ஒரு நாள் வெளியே வராரு. அவரை சுற்றி நடந்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு மாவீரன்னு சொல்கிறது, கொண்டாடுறது, இவர் தான் எங்களோட தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு சுமந்துக்கிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம் முழுக்க இருக்கிற சோஷியல் மீடியா முழுக்க மாவீரன் யுவராஜ் கவுண்டர் வராரு, பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மானந்தானே வேட்டி சட்டை மற்றதெல்லாம் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, துரோகத்தில் குத்திட்டாங்க பின்னாடி அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு லாயர் பையன் கூட போட்டிருந்தான், அவன்லாம் பெரிய இன்ஃப்ளூயன்சர். ஃபஸ்ட்டு அந்த பையனோட வீடியோவில் தான் நான் இந்த இஷ்யூவை நான் பார்க்குறேன். அதாவது தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ் கவுண்டர் அவர்களின் மகளின் பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போடுறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அந்த அட்வொகேட்டுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் இந்த இஷ்யூவை பார்க்குறேன். அதாவது இன்ஸ்டாகிராமில் எப்போ பார்த்தாலும் ரூல் ஆஃப் லா, சட்டம் ஒழுங்கு, இது கெட்டு போச்சு அது கெட்டு போச்சுன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு நபர் அவர் வந்து என்டோஸ் பண்ணுறாரு. அந்த வீடியோவில் அவர் போட்டிருக்க பாட்டு என்னென்னா, துரோகம் பண்ணிட்டாங்க, துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ஸோ வந்து படித்தவங்க, படிக்காதவங்க, படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க எல்லாருமே வந்து இவர் வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு கொலையை பண்ண ஒரு நபரை எப்படி இவங்க கொண்டாடலாம் அப்படின்றது தான் கேள்வி. அவர் பரோலில் வந்ததோ, அவரோட மகளோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து அவரை ஹீரோவாக கொண்டாடுறீங்களே, ஹீரோவாக கொண்டாடுறது, இன்னொரு பக்கம் வந்து மகளையும் அப்பாவையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் மாதிரி பாட்டு போடுறது, அந்த மாதிரி எப்படியே ஒரு பக்கம் சென்டிமெண்டல் ரீல்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாஸ் ரீல்ஸ், ரெண்டு பக்கமும் கலந்துக்கிட்டே அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. அவர் வந்து சத்தம் போடாமல் போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு வேளை வராரு வந்து மாவீரன் யுவராஜ் கவுண்டர் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நான் மாவீரன் கிடையாது, நான் ஒரு தப்பை பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கேன், அந்த தப்பை நீங்களாம் பண்ணாதீங்கடா, படிங்கடா, படித்து உருப்புற வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தான்னா ஓகே, நாம் வந்து அவரை வந்து ஒத்துக்கலாம். ஏதோ இந்த இத்தனை வருஷம் ஜெயில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே மாறல. போகிறேன், கூடிய சீக்கிரத்தில் திரும்ப வருவேன் அப்படின்ற ஒரு கெத்து மட்டும்தான் போட்டு திரும்ப போகிறாப்புல. அப்போ வந்து இது முழுக்க ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இங்கே ஏதோ ஒன்று. அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதை நீங்கள் கேள்வி கேட்டு அதை சம்மந்தமாக நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ்லேயும் பதிவு பண்ணியிருந்தீங்க, தளத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எதிராக வந்து சில கொலை மிரட்டல்கள் வருது அப்படின்னும் அது தொடர்ச்சியாக நீங்கள் பதிவு போட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்க சைடு உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்குறாங்க, அழுத்தங்கள் கொடுக்குறாங்க? இல்லை, அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றத தாண்டி யார் அழுத்தம் கொடுக்குறா அப்படின்றதுக்கு அவங்க அழுத்தம் கொடுக்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா எல்லாம் அந்த பேப்பர் ரவுடிஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சும்மா வந்துட்டு ஏய் போடா அப்படின்னு சொல்கிறது, திட்டுறது, இன்பாக்ஸில் வந்து கொடியாக அனுப்பிட்டு இருக்குது, எல்லா நாட்டு கொடியும் அனுப்புறது, அதையும் தங்களோட ஜாதி கொடி அப்படின்னு நினச்சிட்டு எல்லா நாட்டு கொடியும் அனுப்புறது, டேய் அவனே கோயம்புத்தூர் வந்து பாடுறா அப்படின்னு சொல்கிறது, இதுதான் இந்த பேட்டர்ன். அவ்வளோதான். கமெண்ட்டில் வந்து அசிங்கமாக திட்டுறது. அவெல்லாம் அதிகபட்சம் பெண்களின் காவலன்னு சொல்லிட்டு வந்து கெட்ட வார்த்தையில் பேச மட்டும் தான், பெண்களை பற்றி கெட்ட வார்த்தையில் பேச மட்டும் தான் அவங்களால முடியும். வேறு எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க த்ரெட்டெல்லாம் வந்து நம்ம உண்மையாகவே த்ரெட் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஜாலியாக ஃபன்னாக கடந்து போக வேண்டிய விஷயம். என்ன பிரச்சனை, இதெல்லாம் பண்ணுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாருமே படிச்சுட்டு காலேஜ் செகண்ட் இயரு, சில பேர் வந்து அந்த 18 வயசு கூட ஆகாத பசங்க
17 18 ஆமாம் 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்க ஒன்றுமே தெரில அவங்களுக்கு, எதுவுமே தெரியாது. அவன் எந்த டிஸ்கஷனும் ரெடியாக இல்லை. கிட்டத்தட்ட இப்போ அவனுக்கு 17 வயசுன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி 8 வயசு தான் இருக்கும். சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். அப்போ அவங்க அந்த ஓவராலாகவே அவன் வீட்டில் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அவன் படிக்கிற இடத்துல அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் அவனுக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அலாமிங்காக இருக்குது. ஸோ இந்த கோகுல்ராஜோட கொலையில் ஏதோ விதத்தை வந்து அவங்க நியாயப்படுத்தியிருக்காங்க. கோகுல்ராஜ் கொல்லப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே நியாயப்படுத்தினால தான் அந்த மாதிரி இருக்கான். அது வந்து அந்த பசங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஓவராலாகவே அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அவன் அந்த பசங்க போகிற பள்ளிக்கூடங்களில், அவங்க போகிற காலேஜில், அவனை இருக்க டீச்சர்ஸு, சுற்றி பேரண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஏதோ பிரச்சனை இருக்குது. அவங்கெல்லாம் கற்பிச்சதை தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து யுவராஜ் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நமக்காக பண்ணிவிட்டு தியாகி மாதிரி ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்பப்பட்டிருக்கு. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது நாடக காதல் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய பிரச்சனைங்க. வேலை வாய்ப்பு, வேலை இல்லாமல் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. படிச்சுட்டு அண்டர் எம்ப்ளாய்டாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. படிச்சுட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து கிக் எம்ப்ளாயாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி தினந்தோறும் ஏகப்பட்ட வரி விதித்து நம்மளை வந்து ஒரு கொடூரமான டாக்ஸேஷனில் வச்சுருக்காங்க, அது பிரச்சனை கிடையாது. நாடக காதல் தான் பிரச்சனை. நாடக காதலை ஒழிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும். இல்லை, நாடக காதல்னு சொன்னோன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் என்னென்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவரோட மனைவி வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் ஏன் வந்து பெரிய விஷயமா இதை ஆக்குறீங்க, அவர் வந்து தன் மகளோட மஞ்சள் நீரற்ற விழாவுக்கு பரவலில் வராரு, அதே மாதிரி வந்து கலந்துக்கிறாரு, அது எங்களோட உரிமை, சட்டத்தில் இடம் இருக்குது, நாங்கள் கூப்பிட்டுட்டு வரோம், இதை எதுக்கு நீங்கள் பேசும் பொருள் ஆக்குறீங்க. அவங்களோட மனைவியோட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காணொலி. கண்டிப்பாக அந்த காணொலியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவங்க மனைவி வந்து, என்னோட கணவர் என்ன, அவருக்கு சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்க உரிமை பரோல், அந்த பரோலில் அவர் வந்திருக்காரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது பார்த்தா கூட ஒரு பொண்ணோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு வந்து ஒரு தகப்பன் வரக்கூடாதா, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நியாயமான கேள்வி. அதில் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் பரோலில் வந்துட்டு சத்தம் படம் போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அந்த பரோலில் வந்ததுக்கப்புறம் அந்த பில்டப் இருக்குல்ல, சுற்றி அப்படியே தளபதி மியூசிக் போடுறது, பில்லா மியூசிக் போடுறது, மங்காத்தா மியூசிக் போடுறது போட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்களா, நம்ம அவங்கள தான் கேள்வி எழுப்புகிறோம். ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க? நீ ஒரு நீதிமன்றத்தில் அக்யூஸ் நம்பர் 1ன்னு நிரூபிக்கப்பட்டு சாகும் வரை ரெமிஷனே இல்லாத ஆயுள் தண்டனை வாங்கின ஒரு நபரை ஏன் செலிப்ரேட் பண்ணுற அப்படின்ற கேள்வியை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம். நீங்கள் செலிப்ரேட் பண்ணல, இது ஒரு நார்மலாக வந்துட்டு போயிருந்தாங்கன்னா இங்கே யாரும் கேள்வி எழுப்ப போகிறதில்ல. அதே மாதிரி அந்த வீடியோலையே நாடக காதல் கும்பல்லாம் கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட அந்த அரசியல் அடித்தளம் இருக்குல்ல, அவங்களோட அந்த இயக்கத்துக்கான அடித்தளமே அந்த நாடக காதல் தான். அந்த நாடக காதலை அழிப்போம், வேறு இருப்போம் அப்படின்னு தான் சொல்லி அப்படி அந்த பேரவையை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜாதி சங்கத்தை அப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து எவனாவது நாடக காதல் பண்ணால், அதுவும் கவுண்டர் வீட்டு பொண்ணுங்க தலித் பையனை வந்து லவ் பண்ணால் அவனை வெட்டுவோம் குத்துவோம் அப்படின்னு தான் அவங்க மீட்டிங்கில் பேசுகிறாங்க. ஸோ அவங்க மீட்டிங்கில் பேசுனது தான் இந்த யுவராஜ் வந்து பண்ணது. அவரோட அரசியல் லாபத்துக்காக அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையோட ரீச்சுக்காக பண்ண ஒரு கொலை, கொடூரமான கொலை. அந்த கொலை நாடக காதல் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த நாடக காதல்ன்ற வார்த்தையை கூட நீங்கள் மாற்றலை. அந்த ஸ்டாண்டில் நீங்கள் அப்படியே தெளிவாக இருக்கீங்க. ஒரு கொலையை பண்ணி அதில் தண்டனை வாங்கி ஜெயிலில் எத்தனை வருஷம் இருந்த பிறகும் கூட இன்றைக்கி நேற்று போடுற வீடியோவில் வந்து நாடக காதல் கும்பல்னு உங்களால் சொல்ல முடியுதுன்னா திருந்தவே இல்லை, ஒரு துளி கூட திருந்தலை. நீங்கள் அந்த ஸ்டாண்டில் அப்படியே இருக்கீங்க. ஸோ வந்து இதுதான் பிரச்சனை. இந்த நாடக காதல் கும்பல் நீங்கள் சொல்கிறீங்கள, அதுதான் பிரச்சனை. நாடக காதல் கும்பல்னு சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் ஏற்று கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இயல்பாக வர காதலை கூட புரிஞ்சிக்க முடியாத மனநிலையில் இருக்கவங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. அவங்க வந்து சட்டப்படி இருக்க உரிமை தானேன்னு, காதல்ன்றது வந்து எல்லா மனுஷனுக்கு இருக்க சாதாரண உணர்வு, அதை நாடக காதல்னு இந்த மாதிரி நாடக காதல் பண்ணுறான் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ்ட்டை ஒரு லாபி பண்ணி வச்சுக்கிறதுக்காக
ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நரேட்டிவ்லேருந்து அவங்க மாறவே இல்லை, அப்படியே தெளிவாக இருக்காங்க. இப்போது வந்து சோஷியல் மீடியாவில் நம்மளால் அதிகமாக பார்க்க முடிஞ்சது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே நம்ம இவ்வளோ நாளாக அது தெரியலையோ நம்ம தெரில. சோஷியல் மீடியாவில் இருக்குது பட் ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவில் பார்க்கல. இப்போ சமீபமாக இந்த ஒரு வாரமாக அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. இளைஞர்கள் வந்து இன்னமும் சாதிய கட்டமைப்புக்குள்ளே அடங்கிறதுக்கான ஒரு இடமா இந்த இடம் வந்து இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும். ஆக்சுவலி அந்த சின்னதுரை நாங்குநேரி சின்னதுரை இஷ்யூ இருக்குல்ல, அதில் வந்து அந்த அட்டாக் பண்ணது வந்து ஸ்கூல் பசங்க. இப்போ ரீசெண்டாக கபடியில் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் நடந்ததில்ல, ஒரு சாதிய தாக்குதல், அதை பண்ணதும் ஸ்கூல் பசங்க. இப்போ இந்த சோஷியல் மீடியாஸில் இருக்க பேஜஸ் எல்லாத்துக்கும் அட்மினாக இருக்கவங்க ஸ்கூல் பசங்க, இல்லைனா காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்க தான் அட்மினாகவும் அங்கே இருக்க சாதிய வன்மத்தை பரப்பதில் முதல் ஆட்களாக இருக்கிறது இந்த பசங்க தான். ஸோ இங்கே கிராஸ் ரூட் லெவலில் ஸ்கூல் பசங்க மத்தியில் காலேஜ் பசங்க மத்தியில் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப இறுக்கமாகி போயிருக்கு. இது வந்து பயங்கர அலாமியான ஒரு சைன். ஜஸ்டிஸ் சந்திரோட அறிக்கை இருக்குல்ல, அதில் வந்து இந்த கயிறெல்லாம் கட்டக்கூடாது, அடையாளமான கயிறு சாதிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் கயிறு கட்டியிருப்பானுங்க, அதை வச்சு கேஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. காலேஜ் போகும்போது கட் ஆஃப் மார்க் வச்சு கேஸ்ட்டை கண்டுபிடிப்பானுங்க. இந்த குறிப்பாக அந்த சைடு இருக்க காலேஜ் எல்லாத்துலேயும் கட் ஆஃப் மார்க், இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கவங்களாம் இந்த கேஸ்ட்டு, இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கவங்களாம் இந்த கேஸ்ட்டு, அப்படியே ஜாதியாக ஒன்று சேர்ந்துக்கிறது. அவன் ஒரு ஜாதிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு கேங்கை ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒரே சாதி தான் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும். அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்ட்டு சிஸ்டம் விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்பே இல்லை. மற்ற ஆட்கள்கிட்ட பழகினா தான், இங்கே இருக்க எல்லார்ட்டையும் பழகினா தான் இங்கே என்ன நடக்குது, மனுஷங்கன்னா என்ன, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏதாவது புரியும். சுற்றி அவங்க சாதிக்குள்ளேயே புழங்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கிளாஸில் உட்காரும்போது சாதி வயசாக உட்கார்றது, சாப்பிட போகும்போது சாதி வயசாக போகிறது, எல்லாமே அவங்க வந்து கேஸ்ட் பேஸாக தான் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்டிஸ் சந்திரோட அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார், ரோல் நம்பர் பிரகாரம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க. ஒரு கிளாஸில் உட்கார வைக்கிறதுல ஆல்ஃபபெட் ரோல் நம்பர் எப்படி இருக்கோ அதுபடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க, அவங்க இஷ்டத்தை உட்கார வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். என்னென்னா சின்ன வயசில் அவன் போய் ஸ்கூலில் உட்காரும் போதே அவன் கேஸ்ட் வைஸாக தான் உட்காடுறான். இவன் ஏன் தெரு, இவன் அந்த தெரு, இவன் கூட பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்லாம் வந்து உட்காடுறானுங்க. இதை நம்ம வந்து கிராஸ் ரூட் லெவலில் நம்ம அவன் ஒரு 1வது 2வது படிக்கும்போதே நம்ம பேச ஆரம்பிக்கலன்னா இதுலேருந்து வெளில வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆணவப்படுகொலை நடந்திருக்கு, அதில் வந்து இந்த கோகுல்ராஜ் கொலை வந்து பெக்குலியர். இப்போ நம்ம உடுமலை சங்கர் கௌசல்யா, அந்த உடுமலை சங்கர் கொலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌசல்யாவோட அப்பாவும் அம்மாவும் தான் அந்த கூலிப்படையை வந்து செட் பண்ணியிருப்பாங்க, கூலிப்படைக்கு வந்து காசு கொடுத்து அந்த கொலையை வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தெலுங்கானாவில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையுமே வந்து பொண்ணோட அப்பா வந்து அதை பண்ணியிருப்பார் அந்த கூலிப்படையை வச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ நெருங்கிய இரத்த சொந்தங்கள் தான் வந்து இந்த இஷ்யூவை பண்ணியிருப்பானுங்க. அவங்க டைரெக்டாவோ இல்லை வேறு நபர்களை வச்சோ அதை பண்ணியிருப்பாங்க. கோகுல்ராஜ் இஷ்யூவில் கோகுல்ராஜ் வந்து ஸ்வாதியை பார்க்குறதுக்கு போகிறாரு. எதுக்காக பார்க்குறாருன்னா அவருக்கு ஒரு 1000 ரூபா காசு தேவைப்படுது. ஸ்வாதியும் அவருக்கு நல்ல க்ளோஸு, காலேஜில் 2 பேரும் ஒரே கிளாஸ்ன்றனால அந்த பொண்ணுகிட்ட வாங்குறதுக்காக போகிறாரு. வாங்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 11:50 வரைக்கும், அதாவது 10 மணிக்கு 10:50 கோயிலுக்கு போய் 11:50 வரைக்கும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. 11:51 வரைக்கும் யுவராஜுக்கு கோகுல்ராஜ்னா யாருன்னே தெரியாது. அந்த கோயிலில் போய் என்ன ஒரு பையன் பொண்ணு பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் அந்த பையனையும் பொண்ணையும் போயிட்டு நீ யார், டேரெக்டாக போயிட்டு நீ யார், நீ என்ன சாதி, அவ்வளோதான். அந்த பையனை கூட்டிகிட்டு போய் கழுத்தறுத்து நாக்கை வெட்டி அவன் வாய்ஸ்லேயே வந்து நான் சாக போன்னு ரெக்கார்ட் பண்ண வச்சு ஒரு கொடூரமான கொலையை பண்ணியிருக்காங்க. அதாவது 11:50 வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பையனை 11:51 நான் கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணுறேன். இவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான மனநிலை யாருக்காவது இருக்குமா? அது வந்து ஒரு சாதாரண மனுஷனால் அந்த மாதிரி திங்க் பண்ண முடியுமா? ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் இந்த மாதிரி யோசிக்க முடியாது. நான் எதுக்கு ஒருத்தனை கொலை பண்ணணும்? இந்த கொலை வந்து ஒரு மோசமான விஷயம். அந்த கொலைக்கு ஆனால் இங்கே நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க, இதனால் பண்ணிட்டேன் இதுதான் மோட்டிவ்ன்ட்டு.
மோட்டிவே இல்லாமல் எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தனை வந்து நான் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறேன். கழுத்தை துண்டை அறுத்து தலையை துண்டாக்கின பிறகு நாக்கை கூறு கூறாக வெட்டி இப்படி ஒரு கொலையை பண்ணுறேன்னா நான் யார்? நான் மாவீரனா? நான் அப்படி ஒரு நபரை வந்து நீ எப்படி மாவீரன்னு சொல்கிற? ஒரு பயங்கரமான கவர்டால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு சின்ன அப்பாவி பையனை கூட்டிகிட்டு போய் அவ்வளோ பெரிய கான்ஸ்பிரசி. அந்த பையனோட ஃபோனை எடுத்து அந்த பையனோட காலேஜ் இருக்க இடத்துக்கு போய் சுவிட்ச் ஆன் பண்ணி போலீஸை டிவியேட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணி ப்ளூ பிரிண்ட் போட்டு நீ இந்த கொலையை பண்ணியிருக்க. எந்த விதத்தில் நீ எல்லாம் மாவீரன் எப்படி இப்படி ஒரு நபரை வந்து கிளைம் பண்ணுறாங்கன்னே தெரில. உண்மையாகவே அது ஏதோ ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராகவோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைக்கு எதிராகவோ, ஏன் அந்த விவசாய சட்டங்கள் வந்துச்சு, விவசாய சீர்திருத்த சட்டங்களா, அந்த சட்டங்களை எதிர்த்து போராடி இருந்தால் கூட நம்ம அவர் பெரிய மாவீரன் அப்படின்னு ஒத்துக்கலாம். ஒன்றுமே பண்ணல. ஒரு அப்பாவி பையனை கொடூரமான கொலை பண்ணியிருக்காரு. அவரை வந்து மாவீரன்னு கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு மோசமான கொலையை பண்ணிவிட்டு இந்த கொலையிலேருந்து நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம். ஏன்னா அவங்க வந்து ஏழை தலித் மக்கள், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இருமாப்போட ஒவ்வொரு தடவை கேஸ் நடக்கும் போதும், செம்புலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, தோழர் முருகவேல் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து ஒரு கோர்ட்டில் ஹியரிங் நடக்கும். ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழே ஒரு கேஸ் ஒன்று நடக்கும். அந்த கேஸ் நடக்கும்போது அந்த தலித் சைட்லேருந்து ஒரு ஃபேமிலி மட்டும் வருவாங்க. அவங்க வந்து கூலி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஒரு 500 ரூபா யார்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கேஸை நடத்துறது வருவாங்க. ஆப்போசிட்டில் இன்னொரு ஆதிக்க சாதி. அந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது 500 பேர் வருவாங்க. பக்கத்தில் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பாங்க. ஃபுல்லாக பிரியாணி பறக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேஸில் நடந்தது. ஒரு தடவை கேஸ் ஹியரிங் வரும்போதும் பக்கத்தில் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுக்க வேண்டியது, அத்தனை பேருக்கும் ஒரு 100 கெடா வந்து வெட்ட வேண்டியது, அத்தனை பேருக்கும் பிரியாணி பெருமா வேண்டியது, அந்த மாதிரி அளப்பற ஒரு தடவையும். இவங்க 3 பேர், அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த அம்மா, அவங்க பையன், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாதவங்களா அப்படின்ற சூழலில் அந்த வழக்கை இந்தளவு எடுத்துகிட்டு வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபித்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு பாப்பா மோகன். உண்மையாகவே மாவீரன்னா இந்த இடத்துல வந்து பாப்பா மோகன் தான். அவரால் தான் இங்கே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நியாயம் கிடச்சிருக்கு. அவர் தான் மாவீரன். அநியாயமாக ஒரு கொலையை செஞ்சவன் வந்து கண்டிப்பாக மாவீரன் கிடையாது. இங்கே மாவீரன் கொண்டாடப்பட வேண்டியது பாப்பா மோகன் மட்டும்தான். அவர் மாவீரன். இந்த பணபலம், அதிகார பலம், படைபலம் எல்லாத்தையும் வந்து துச்சமாக தூக்கி போட்டுட்டு நான் நின்று இந்த கேஸை நடத்துவேன், என் பையனுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாங்கல்ல, அந்த அம்மா தான். அவங்கள்ட்ட தான் வீரம் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிறது பூரா கோழைத்தனம். கடைசியில் தோற்று போனீங்களா? அந்த அம்மாவோட வீரத்துக்கு முன்னாடி உங்களோட ஒட்டுமொத்த அதிகார பலம், பணபலம், படைபலம், சாதி பலம் எல்லாமே வந்து மண்டிகிட்டு இருக்கு. அவங்க தான் வீரம். அவங்க தான் பயங்கர வீரத்தோடு செயல்பட்டது. இதெல்லாம் ஒரு அப்பாவி பையனை இழுத்துட்டு போய் கொலை பண்ணதெல்லாம் வீரம் கிடையாது.